வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. இது வெறும் தேர்தல் அல்ல, தமிழக அரசியலின் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. கோட்டையை கைப்பற்றப் போவது யார்? ஸ்டாலினா, பழனிசாமியா அல்லது விஜயா? இந்த மும்முனை போட்டியை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் ஆளுங்கட்சியான திமுக. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியை முன்வைத்து அவர்கள் களம் இறங்குகிறார்கள். பெண்களுக்கான உரிமைத் தொகை மற்றும் காலை உணவுத் திட்டம் போன்ற நலத்திட்டங்கள் அவர்களின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சியை தக்கவைக்க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான களப்பணியில் ஈடுபட்டுள்ளார். 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. ஆனாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான இடப்பகிர்வு அவர்களுக்கு சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணியை ஒருங்கிணைத்து திமுகவின் வெற்றிக்காக மாநிலம் முழுவதும் சுற்றி வருகிறார். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மெகா கூட்டணி அமைத்து கோட்டையை மீட்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள திமுகவின் ஆட்சி நிர்வாக குறைபாடுகளை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆளுமை மற்றும் கட்சியின் கட்டுக்கோப்பு அதிமுகவிற்கு பலம் சேர்க்கிறது. அவர்கள் 128 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு போன்ற வாக்குறுதிகள் வாக்காளர்களை கவரும் என அவர்கள் நம்புகிறார்கள். இப்போது இந்த தேர்தலின் மிகப்பெரிய வைல்ட் கார்டு என்ட்ரி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். விஜய் தனது முதல் தேர்தலிலேயே 2 தொகுதிகளில் போட்டியிட்டு அரசியல் களத்தில் ஒரு புதிய அலையை உருவாக்கியுள்ளார். சுமார் 12 லட்சம் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு இருப்பதாக கணிப்புகள் கூறுகின்றன. இது மற்ற இரு கட்சிகளுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி என இளைஞர்களை மையப்படுத்தி அவரது தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது. மறுபுறம் பாஜக தனித்து போட்டியிடுவதை தவிர்த்து அதிமுக கூட்டணியில் இணைந்து 27 இடங்களில் களம் காண்கிறது. நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக தனது செல்வாக்கை நகர்ப்புறங்களில் நிரூபிக்க துடிக்கிறது. அண்ணாமலையும் தீவிர பிரச்சாரத்தில் உள்ளார். இது ஒரு பலமுனை போட்டி. ஓட்டுக்கள் சிதறினால் அது யாருக்கு லாபம் என்பதுதான் இப்போது அரசியல் நோக்கர்களின் $1 மில்லியன் கேள்வி. கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சிறு முன்னிலை அளித்தாலும் விஜயின் வருகை முடிவுகளை தலைகீழாக மாற்ற வாய்ப்புள்ளது. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவும் வட தமிழகத்தில் திமுகவும் வலுவாக உள்ளன. தென் தமிழகம் யாருக்குச் சாயும் என்பதில் இழுபறி நீடிக்கிறது. பெண் வாக்காளர்களின் ஆதரவை பெற அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளன. தேர்தல் தேதி நெருங்க அரசியல் கட்சிகளின் விமர்சனங்களும் அனல் பறக்கின்றன. ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார்கள். இந்த முறை சமூக வலைதளங்களில் நடக்கும் பிரச்சார யுத்தம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது. சிறிய கட்சிகளின் பங்களிப்பும் இந்த தேர்தலில் மிக முக்கியமானது. அவர்களின் வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகளே மக்களின் முதன்மை எதிர்பார்ப்பாக உள்ளது. விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுகவின் வாக்கு வங்கியா அல்லது அதிமுகவின் வாக்கு வங்கியா என்பதே தற்போதைய பெரும் விவாதம். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அனுபவத்தையும் கடந்த கால சாதனைகளையும் நம்பி மக்களிடம் வாக்கு கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை இழந்த ஆட்சியை இந்த முறை நிச்சயம் மீட்போம் என மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அல்லது தொடர்ச்சியை விரும்புகிறார்களா? புதிய தலைமுறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. விஜயின் அரசியல் பிரவேசம் வெறும் நட்சத்திர அந்தஸ்துடன் நின்றுவிடுமா அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூட்டணி கணக்குகள், தனித்து போட்டி என தமிழக அரசியல் களம் ஒரு சதுரங்க வேட்டையாக மாறியுள்ளது. மே 23 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அன்றுதான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தெரியவரும். அதுவரை தமிழக அரசியல் களம் பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் பஞ்சமில்லாமல் இருக்கப் போவது உறுதி. உங்கள் கருத்துப்படி 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போவது யார்? ஸ்டாலினா, எடப்பாடியாரா அல்லது விஜயா? உங்கள் பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேர்தலை பற்றிய உடனுக்குடன் செய்திகளை அறிய எங்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அரசியல் களத்தின் அடுத்த அப்டேட்டுடன் மீண்டும் சந்திப்போம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு விரிவான பார்வை.